வணக்கம். அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. இப்போ குரு பஞ்சகவியத்தை பற்றி ஒரு அற்புதமான ஒரு ஃபீட்பேக் நான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர் குரு பஞ்சகவியம் வாங்கியிருக்காரு. யார்கிட்ட வாங்கினார் பார்த்தீங்கன்னா, வெற்றிவேல் ஐயா கிட்ட வாங்கினார். சரிங்களா? திருவண்ணாமலை வெற்றிவேல் ஐயா கிட்ட வாங்கினார். அவர் அவருடைய இடத்துல கொஞ்சம் அழகு செடியெல்லாம் வச்சுருந்தார். அப்போ என்ன பண்ணார், அந்த அழகு செடிக்கு குரு பஞ்சகவியத்தை தெளித்தார். ஸ்ப்ரே பண்ணதில் என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, அந்த அழகு செடியினுடைய இலைகள் பொதுவாக எல்லா தாவரத்தினுடைய இலைகள் பூமியை நோக்கி தான் இருக்கும். சரிங்களா? பஞ்சபூதத்தில் அதனுடைய ஆற்றல், அதுக்கு தேவையான முக்கிய ஆற்றல் நிலத்துலேருந்து வாங்கிக்கும். சத்து நிலத்துலேருந்து வாங்கிக்கும். அதாவது ஒரு தாவரம் அதனுடைய வேரில் அதனுடைய சத்து வேருக்கு போகும், அந்த வேரில் கூடிய சத்து பூமிக்கு போகும், திரும்பவும் அதுக்கு சத்து தேவைப்படும் போது பூமியிலேருந்து ஆற்றலை வாங்கிக்கும். சரிங்களா? இது தவிர்த்து ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்லுவாங்க, அது சூரிய ஒளியிலேருந்து ஆற்றல் வாங்குறது. அது எல்லாமே ஜென்ரலாக நடக்கக்கூடியது. இங்கே 2 வகையான சத்துக்கள், அதாவது ஃபோட்டோசிந்தசிஸு, இந்த லைட் எனர்ஜியை இலைகள் தனக்கு தேவையான ஒரு கெமிக்கல் எனர்ஜியை மாற்றி செடிகள் வளருது. சூரிய ஒளி இல்லாமல் தாவரங்கள் வாழ முடியாது. ஆக சூரியனுடைய ஒளி அத்தியாவசியம். அது மட்டும் இல்லாமல் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களும் எடுத்து அது வாங்குது. அப்போ அது மண்ணை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆக இதில் ஒரு ஆச்சரியம் பாருங்கள். ஒரு அழகு செடிக்கு தெளிக்கும் போது குரு பஞ்சகம் தெளித்து ஒரு 4-5 நாளில் அதனுடைய இலைகள் எல்லாம் பூமியை பார்த்து, அதாவது நிலத்தை பார்த்து இருந்தது. வானத்தை பார்த்து அப்படியே செங்குத்தா, அதாவது பெர்பெண்டிகுலராக 90 டிகிரி அதனுடைய இலைகள் வானத்தை பார்த்து நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுங்க, நம்ம பார்ப்போம் இலை கீழே இருந்தது மேலே போயிடுச்சு, இதில் என்னங்க வித்தியாசம்? இல்லை, இது இன்னும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ஞ்சு பார்த்தா என்ன இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, அண்டத்தினுடைய சத்து. இப்போ பூக்கள்லாம் பாருங்கள், ஆகாயத்தை பார்த்துருக்கோம். இப்போ மஞ்சள் கரிசலை கூட நான் வீடியோ போட்டேன், அதோடைய பூக்கள் எப்படி இருந்தது? ஆகாயத்தை பார்த்து இருந்தது. சரிங்களா? ஆனால் இலைகள் கீழ் நோக்கி தான் இருக்கும். படைப்பே அப்படி தான், இந்த சிருஷ்டி படைப்பே அப்படி தான். இந்த அழகு செடி இலைகள் அப்படியே படர்ந்து பூமியை பார்த்து நிலத்தை பார்த்து படர்ந்து இருந்த அந்த இலைகள் இந்த குரு பஞ்சகவியம் விட்ட பிறகு அப்படியே பெர்பெண்டிகுலராக செங்குத்தா 90 டிகிரி வானத்தை நோக்கி இருக்குங்க. அப்போ என்னங்க, ஆகாயத்தினுடைய ஆற்றலை வாங்குது, ஆகாய சக்தியை கிரகிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இவ்வளோ நாட்களாக மண் சக்தியை வாங்கிட்டு இருந்த அந்த செடி இப்போ அது என்ன பண்ணுதுங்க, ஆகாய சக்தியை வாங்குது. இங்கே ஆகாயம் என்பது உயிராற்றல், மண் என்பது அத்தியாவசியம். ஆக இப்போ இந்த மண் சத்து என்ன பண்ணுது நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா, மண் உடலை காக்கும், உடலை நிலையாக வச்சுக்கும். சரிங்களா? ஆனால் இந்த ஆகாயம் சூட்சமமாக அந்த உடலையும் தாண்டி உயிரை வளர்ப்பது, உயிரில் போய் வேலை செய்யும். உயிரை போய் வளர்க்கக்கூடியது இந்த ஆகாய ஆற்றல். அப்போ பாருங்கள், அந்த ஒரு மூலிகையினுடைய சாதாரண இயற்கை படைப்பு, அதனுடைய ஜீனே எப்படி, அதாவது இந்த அழகு செடியுடைய ஜீனே அதனுடைய ஆற்றல் நிலத்திலேருந்து, பஞ்சபூதத்தில் நிலத்திலேருந்து பெறக்கூடிய ஆற்றலாக தான் அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த குரு பஞ்சகவியம் தெளித்த பிறகு அதோட ஜீனே மாறிடுச்சு. இலைகள் அப்படியே சரி, செங்குத்தா அவர் என்ன நினைச்சாருன்னா, செங்குத்தா பூமியை பார்த்துருக்கு, சரி செங்குத்தா வானத்தை பார்த்துருக்கு, அது என்ன ஒரு நாள் அப்படி இருக்கும், திரும்பவும் பழையபடி இலைகள் பூமியை பார்த்த மாதிரி மற்ற செடிகளில் இருக்கக்கூடிய இலைகள் மாதிரி அப்படி ஆயிடும்னு பார்த்தா ஆகவே இல்லை. கிட்டத்தட்ட 4-5 நாளாக அப்படி பெர்பெண்டிகுலராக செங்குத்தா 90 டிகிரி ஆகாயத்தை பார்த்து அப்படியே நின்றுட்டுருக்கு அந்த இலைகள். அப்படி என்னன்னா, இவ்வளோ நாட்களாக அதனுடைய ஜீன் நிலத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆற்றலை வாங்கிட்டு இருந்த அந்த செடி, இது குரு பஞ்சகவியம் உள்ளே போன பிறகு அதனுடைய டிஎன்ஏ மாறி இருக்கு, ஜீன் மாறி அதுக்கப்புறம், அதாவது இவ்வளோ நாளாக நிலத்தை சார்ந்து இருந்த அந்த மூலிகை தன்னுடைய ஆற்றலை அந்த செடி பெருக்கிறதுக்காக நிலத்தினுடைய பஞ்சபூதத்தில் நிலத்தினுடைய அமைப்பை எதிர்பார்த்திருந்த மூலிகை இப்போ முழுக்க முழுக்க அந்த அண்டத்தினுடைய ஆற்றலாகி ஆகாயத்தோட ஆற்றலை நோக்கி போகுது. அப்போ அதனுடைய ஆற்றல் முழுசாக எங்கேருந்து வாங்குங்க? அப்போ இவ்வளோ நாளாக மண்ணிலேருந்து வாங்கிட்டு இருந்தது, இனி மண்ணிலேருந்து வாங்காது. இனி அதனுடைய ஆற்றல் ஆகாயத்திலேருந்து அதனுடைய சத்துக்களை வாங்கும்.
போது அவர் சொல்லும்போது அத நெனச்சு பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த இலைகள் அப்படியே செங்குத்தா நிக்குதுங்க. ஆனா, அந்த இலையினுடைய அந்த செடியினுடைய அமைப்பு அப்படி இல்ல. அது தரையோட தரையா அப்படியே படர்ந்து, அப்படியே பரவி நிலத்த நோக்கி போகக்கூடியது தான் அதனுடைய இயற்கை அமைப்பு. ஆனா, இந்த குரு பஞ்சகவ்யம் தெளித்து ஒரே வாரத்துல அத்தனை இலைகளும் ஒரு இலை இல்ல, 2 இலை இல்ல. அந்த செடியில இருக்கக்கூடிய அத்தனை இலைகளும் செங்குத்தா ஆகாயத்த நோக்கி அண்டத்துல இருக்கக்கூடிய ஆற்றல வாங்கி வளருது. அப்ப பாருங்க, அந்த குரு பஞ்சகவ்யம் அதனுடைய இயற்கையவே ஒரு செடியினுடைய இயற்கையவே மாத்துது பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி, அதான் இந்த விஷயம் நான் குரூப்ல ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஷேர் பண்ணிட்டேன். நன்றி.